அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனது பெயர் செந்தில் வடிவேல் ஆறுமுகம். நான் முதியோர் சங்கத்தின் ஓர் அங்கத்தவராக தற்பொழுது இருக்கின்றேன். இன்று உங்கள் மத்தியிலே கனடாவின் பென்ஷன் திட்டங்களை பற்றி ஒரு அறிமுக உரையை, பேசிக்கான உரையை உங்கள் மத்தியிலே நிகழ்த்த விரும்புகின்றேன். கனடாவிலே நாங்கள் பென்ஷன் என்று கூறும் பொழுது எல்லோருக்கும் ஒரு குளறுபடி இருக்கின்றது. பென்ஷன் என்று சொன்னால் என்ன, இவர் எந்த பென்ஷனை பற்றி கதைக்கின்றார்? கனடாவிலே முக்கியமாக 3 வகையாக நாங்கள் இதனை பிரிக்க முடியும். ஒன்று கனடா பென்ஷன் பிளான், 2வது ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி, 3வது கரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட். இது மாத்திரம்தான் அல்ல, இன்னும் பல இருக்கின்றது. ஆனால் இவை 3 தான் மிக முக்கியமாக இருக்கின்றது. இதில் குறிப்பாக நான் இந்த கனடா பென்ஷன் பிளானுக்கும் ஓல்டேஜ் செக்யூரிட்டிக்கும் உள்ள ஒற்றுமை, அதற்குள்ள வித்தியாசங்கள், என்னென்ன வேறுபாடுகள், நாங்கள் என்னென்ன இடத்திலே குழம்புகின்றோம், என்னென்ன இடத்திலே தடம் பிறழுகின்றோம் என்பதனை சற்று விரிவாக உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையிலே எடுத்து கூறலாம் என்று விரும்புகின்றேன். எனக்கு இது பற்றிய நீண்ட அனுபவம் இருக்கின்றது. என்று சொன்னால், நான் 25 வருடங்கள் கனடா வருமான வரி திணைக்களத்திலே கடமையாற்றியவன். அது மாத்திரமில்லை, தற்பொழுது இது சம்பந்தமான தொழிலைத்தான் தனிப்பட்ட முறையிலே செய்து வருகின்றேன். ஆகவே இதை பற்றிய 100 விதமான அறிவு என்று கூடாவிட்டாலும் கூட
மிகவும் ஆழமான அறிவு எனக்கு இருக்கின்றது என்ற ஒரு காரணத்தினால்தான் உங்கள் மத்தியிலே நான் இதனை பற்றி உரையாட விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த கனடா பென்ஷன் பிளானுக்கும் ஓல்டேஜ் செக்யூரிட்டிக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்று சொன்னால் மிக அவதானமாக கேளுங்கள். கனடா பென்ஷன் பிளானை நீங்கள் 60 வயதில் ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த ஓல்டேஜ் செக்யூரிட்டியை 65 வயதில் ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன விஷயம் ஆரம்பிக்கலாம். அதாவது நீங்கள் 60 வயதில் தான் கனடா பென்ஷன் பிளானை எடுக்க வேண்டுமென்றில்லை. நீங்கள் 65 வயதிலும் எடுக்கலாம், 70 வயதிலும் எடுக்கலாம். ஆகவே முதலாவது வித்தியாசம் என்று சொன்னால் கனடா பென்ஷன் பிளானை சிபிபி என்று சொல்வார்கள். அதனுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய தகுதி 60 வயது. ஓல்டேஜ் செக்யூரிட்டி எடுக்கக்கூடிய தகுதி 60 அல்ல 65. நீங்கள் எந்த வயதில் எடுக்க வேண்டும் என்பது அதனை தீர்மானிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஆகிய முதலாவது வேறுபாடு சிபிபி ஸ்டார்ட்ஸ் இன் 60, ஓல்டேஜ் செக்யூரிட்டி ஸ்டார்ட்ஸ் இன் 65. இது முதலாவது வித்தியாசமாகும். இரண்டாவது வித்தியாசம் என்று சொன்னால் இந்த சிபிபி என்பது உங்களோட காசு, ஓல்டேஜ் செக்யூரிட்டி என்பது கனடிய மத்திய அரசாங்கத்தின் காசு. இது உங்களோட காசு என்று சொல்லிக்கல. என்னென்னு கேட்டால் நீங்கள் கனடாவில் வேலை செய்யக்கல என்ன நடக்குது, உங்களோட சம்பளத்தில் இருந்து உங்களுக்கு 2 கிழமை ஒருக்கா சம்பளம் வரும் அல்லது மாதத்துக்கு ஒருக்கா சம்பளம் வரும். அந்த சம்பளத்தில் என்ன செய்வார்கள், சிபிபியை கழிப்பார்கள். இப்பொழுது 5.95% கழிக்கிறார்கள். நீங்கள் கழிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய எம்ப்ளாயரும் அதே அளவு அமௌண்ட்டை கழிக்க வேண்டும். அப்போ நீங்கள் சரி 100 ரூபா உழைப்பீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும், 5.95 கூட காசு என்னது 5.95. அப்போ ஏறக்குரிய $12 உங்களுக்கு கழிப்படும். அப்போ நீங்கள் வீட்டை கொண்டு வர காசு 88 தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கும் பிரச்சனை மாறுது. அப்போ நீங்கள் இந்த சிபிபி என்பது உங்களோட காசு. அப்போ நீங்கள் எவ்வளவு சிபிபி கிடைக்கலாம்ன்றது எண்ணத்தில் தங்கி இருக்கின்றால் நீங்கள் எவ்வளவு காலம் வேலை செய்திருக்கிறீர்கள், எவ்வளவு மேக்சிமமாக கொண்டு பண்ணியிருக்கிறீர்கள், நீங்கள் எந்த வயதில் சிபிபி எடுக்க விரும்புகிறீர்கள். இந்த 3 காரணங்களை கொண்டுதான் உங்களோட சிபிபி அமௌண்ட்டை தீர்மானிக்கலாம். ஐ வில் ரிப்பீட் அகைன். 1, நீங்கள் கனடாவில் எத்தனை வருஷம் வேலை செய்திருக்கிறீர்கள். 2வது, எவ்வளவு கொன்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறீர்கள். 3வது, எத்தனை வயதில் நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். இந்த 3வது என்னென்று கேட்டால் நீங்கள் 60 வயதில் ஆரம்பித்தீங்க என்றால் உங்களுக்கு சிபிபி 500 ரூபா கிடைக்கணும் வச்சு $500 கிடைக்கணும் வச்சுக்கொள்ளுமே. நீங்கள் 61 வயதில் ஆரம்பித்தீங்கன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு 7% கூட கிடைக்கும். சரி, நீங்கள் 65 வயதில் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய 43% கூட கிடைக்கும். சரியா? ஆகவே நீங்கள் எந்த வயதில் ஆரம்பிக்கிறீங்கன்றதை பொறுத்தது. அப்போ சில பேர் கேட்பாங்க, அண்ணன் நான் இன்னைக்கு 60 வயது ஆரம்பிக்கட்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் அவதானமாக இருங்க. இது என்னென்னு கேட்டால் டேக்ஸபிள் இன்கம். அப்போ உங்கள் ஏற்கனவே நீங்கள் வேலை செய்து கொண்டு இதே உழைச்சீங்கன்னா என்ன நடக்கும், உங்களோட வருமானத்தோடு இது கூட்டப்பட்டு இதிலிருந்து டேக்ஸ் கழிப்படும். ஆக எந்த வயதில் நீங்கள் எடுக்கலாம்ன்றது 1 உங்களோட கேஷ் ஃப்ளோவை பொறுத்தது. 2வது என்று கேட்டால் இது டேக்ஸபிள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. 3வது, சில வேளையில் அண்ணன் என்ற குடும்பத்தில் எல்லாரும் 60 வயதில் 65 வயதில் சாகிறவ நான் இதை என்ஜாய் பண்ணோன்னு இப்போ எடுக்கட்டேன். அண்ணன் இது உங்களை பொறுத்தது. எந்த வயதில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் சில அட்வைஸ் சொல்லலாம், ஆனால் இறுதி முடிவு உங்களை பொறுத்தது. ஆகவே ஓல்டேஜ் செக்யூரிட்டி நாங்கள் சிபிபி உங்களோட காசுன்னு சொன்னாங்க. ஓல்டேஜ் செக்யூரிட்டி ஆற்ற காசு மத்திய அரசாங்கத்தின் காசு, அது எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வேலை செய்திருக்க இது இல்லை. அது ஓல்டேஜ் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. இது அடுத்த பிரச்சனை சொன்னால் இந்த ஓல்டேஜ் செக்யூரிட்டிக்குரிய இது டேக்ஸபிள் இன்கம். சிபிபி இஸ் டேக்ஸபிள் இன்கம். ஆனால் ஓல்டேஜ் செக்யூரிட்டியில் இன்னொரு பகுதி இருக்கின்றது, கரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட் என்பது. அது டேக்ஸபிள் இல்லை. அதான் நீங்கள் இதில் 3 விஷயம் இருக்கு. 1, சிபிபி இஸ் டேக்ஸபிள், ஓல்டேஜ் செக்யூரிட்டி ஆல்சோ டேக்ஸபிள், பட் கரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட் இஸ் நாட் டேக்ஸபிள். இதை அவதானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஓல்டேஜ் செக்யூரிட்டிக்கும் சிபிபிக்கும் என்ன என்று கேட்டால் நாங்கள் சொல்லி போட்டோம் என்று சொன்னால், நீங்கள் சிபிபி உங்களோட காசு, ஓல்டேஜ் செக்யூரிட்டி உங்களோட காசு இல்லை, மத்திய அரசாங்கத்தின் காசு. நீங்கள் சிபிபியை நீங்கள் எடுப்பதற்கு எவ்வளோ காலம் வேலை செய்தீங்கன்றது தான் முக்கியம். எத்தனை வருஷம் கனடாவில் இருக்கணும்ன்றது முக்கியம் இல்லை.
ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி எடுக்க வேணுமா இருந்தால், ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டியை மேக்சிமம் எடுக்க வேணுமா இருந்தால், நான் இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக சொல்லுவேன். நீங்கள் மேக்சிமம் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டியை பெற வேண்டுமா இருந்தால், கனடாவில் 18 வயதுக்கு மேலே 40 வருடங்கள் 40 இயர்ஸ் 40 வருடங்கள் இருப்பீர்களாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி மேக்சிமம் கிடைக்கும். நீங்கள் சிபிபிக்கு நீங்கள் கனடாவில் எத்தனை வருஷம் இருக்கணும்ன்றது இல்லை, நீங்கள் எவ்வளவு பணம் உழைத்திருக்கிறீர்கள் என்றதை பொறுத்து தான் அங்கே சிபிபி தீர்மானிக்கப்படும். இந்த சிபிபி என்று சொன்னால் ஒவ்வொரு வருடத்திற்கு ஒவ்வொரு முறையும் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சிபிபி அமௌண்ட்டை கூட்டிக் கொண்டு போவார்கள். ஆனால் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வார்கள். இதில் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டியில் என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால் 65 வயதில் நீங்கள் 75 தாண்டிகளாக இருந்தால் உங்களுடைய ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி திடீரென்று 10% கூடும். ஆனால் சிபிபி வந்து இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான், இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அது கூடிக்கொண்டு போகும். இதில் இன்னொரு விஷயமாக நான் அவர்த்தி கொள்ளணும், இந்த ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்கு மேலே போகக்குள்ள நீங்கள் குளோபேக் அந்த ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்காமல் போகும். ஆனால் சிபிபி என்பது அப்படி அல்ல. நீங்கள் அந்த காசை நீங்கள் திருப்பி கட்ட வேண்டுமென்றது உங்களோட வருமானம் எவ்வளவு இருந்தாலும் சிபிபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், சிபிபி நீங்கள் திரும்ப கட்ட வேண்டுமென்ற தேவையில்லை. ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி ஒரு வருமானத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக வருமானம் உழைப்பவர்களாக இருந்தால் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி பணத்தை நீங்கள் திருப்பி கட்ட வேண்டிய நிச்சய தேவை உங்களுக்கு ஏற்பட்டு கொள்ளும். இந்த இதில் இன்னும் ஒரு விடயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டியை நீங்கள் உங்களோட மனுஷமாரோட கலந்து கொள்ள முடியாது. அது ஸ்பிளிட் த இன்கம் அதில் அடங்காது. ஆனால் சிபிபி வந்து நீங்கள் உங்களோட ஸ்பௌஸோட நீங்கள் அந்த வருமானத்தை ஸ்பிளிட் பண்ணிக்கொள்ள முடியும். யாருக்கு கூட வருமானம் இருக்குதோ குறை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்கம் ஸ்பிளிட்டிங் இந்த கஜாகரைகளில் சிபிபி அடங்கும். ஆனால் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி இன்கம் ஸ்பிளிட்டிங்கில் வராது. இது மிக முக்கியமானது ஒன்று. என்று சொன்னால் டேக்ஸ் ஏக்கில் உங்களுக்கு கூடுதலாக ரிவன் வேணுமா இருந்தால் இந்த இன்கம் ஸ்பிளிட்டிங் ஒரு நல்ல ஒரு விஷயமாக அது அங்கு கருதப்படும். இதை பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கும். இது முக்கியமாக பேசிக் சம்பந்தமான சிபிபிக்கும் இதற்கும் இடைப்பட்ட வித்தியாசமாக இருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு கருத்து சிலவர்கள் கேட்கலாம், நான் ஒரு இன்னும் இடத்துல வேலை செய்யவில்லை, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டாக இருக்கின்றேன், நான் ஒரு பெயிண்ட் வேலை செய்கிறேன் அல்லது ஒரு கான்ட்ராக்டாக நான் ஒரு பேஸ்மெண்ட்டை திருத்துற வேலை செய்கிறேன், அப்படியே அந்த ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டாக இருக்கிறேன், ஊபர் ஓடுகின்றேன், இப்படிப்பட்டவர்கள் சிபிபி எடுக்க முடியுமா? நிச்சயமாக எடுக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயியாக இருப்பீர்களாக இருந்தால் உங்களோட 2 விதமானது, அதாவது எம்ப்ளாயருடைய போர்ஷனையும் எம்ப்ளாயின்ற போர்ஷனையும் நீங்கள் டெக்ஸைகளை கட்டுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்களும் சிபிபிக்கு குவாலிஃபைடாக இருப்பீர்கள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது இன்றைக்கு நாங்கள் சிபிபிக்கும் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டிக்கும் இடைப்பட்ட சில அடிப்படையான சில வித்தியாசங்களை உங்கள் முன்னே சமர்ப்பித்திருக்கின்றேன். இது சம்பந்தமாக மேலதிகமான ஏதாவது விளக்கங்கள் அல்லது ஏதாவது தேவைகள் இருக்குமா இருந்தால் நிச்சயமாக எமது முதுதமிழர் மன்றத்தின் ஊடாக என்னை அணுகும் பட்சத்தில் நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றேன். நன்றி. So today we're diving into something pretty inspiring, actually. It's this idea of lifelong wanderlust. Yeah, and how exploring the world doesn't really have to stop as you get older. Exactly. Like, what if that joy of discovery truly has no expiration date? It's a great question. Okay, let's unpack this. We're looking at excerpts today from something called Senior Tamil Center, Global Journeys for Ageless Explorers. Right. And this isn't just, travel blurbs. It really shows how this one organization helps its members keep writing these incredible new chapters. Chapters of adventure, culture, connection. Joy. Even well into their senior years. It's pretty amazing. And what's particularly insightful here, I think, is that these aren't just about
checking off landmarks. No, the source material really shows travel as this, well, this powerful way to rekindle dreams. Rekindle dreams. I like that. And also deepen human connection. It turns these trips, which might look like typical sightseeing tours, into something much more meaningful. Real shared experiences that stick with you. That focus on the shared part seems key. This Senior Tamil Center, STC, they really run with this core belief. The joy of discovery has no expiration date. That's the heart of it. And they back it up, taking members, honestly, all over the globe. Ancient temples, modern cities. Jungle safaris, glacial fjords, the list goes on. It's a huge range. Yeah. But you mentioned the how is important. What makes their approach stand out? Well, what's fascinating here is their unique approach to planning. It's really thoughtful. How so? The source highlights meticulous planning by experienced travel agents, first off, but then there's also support from the STC Tour Committee and their own staff. So, multiple layers of support. Exactly. And it's not just about booking flights. It's about crafting this perfect blend. Comfort, exploration, and making sure there's shared laughter. Shared laughter, yeah. Yeah. That's specific. It is. They think about everything, the pace, accessibility, designing things that genuinely spark wonder and deepen those bonds. It reminds everyone, the world still has so much to offer, no matter your age. That really comes through. Yeah. There's this quote from someone who went on a trip. Oh, yeah. Said, traveling with STC made me feel young again, not because of where we went, but because of who I went with. Wow. That says it all, doesn't it? It really does. Yeah. So what is it? What fosters that connection, that shared story, especially for people maybe new to group travel? Well, I think it's often that blend. You mentioned the structured stuff, but also, free time. Crucially, though, it's how STC seems to encourage mutual support, maybe even shared vulnerability. Interesting. Think about those small moments the source mentions, like laughing over hot soup in Japan. Simple human things. Right. Those become the cherished memories. Exactly. They create this environment where photos, poems, travelogues, even inside jokes, they all become part of STC's, living memory. Building a collective story. Precisely. It goes beyond just the individual trips. They're building communities, really. Amazing. And what a tapestry of global adventures they've woven on land. Let's maybe touch on a few that really show this no expiration date idea in action. Where should we start? China. China is a great example. The source calls it epic, a dream destination. Epic, okay. And it offered this profound encounter with one of the world's oldest civilizations. So we're talking Great Wall, Forbidden City. Absolutely. Great Wall, Forbidden City, the Terracotta Warriors, all the big hitters. But what's striking is how STC made it accessible. Right, not just observing. No, deeply engaging. And then they did this cool contrast, zipped into the future on a bullet train to Shanghai. Ah, ancient awe and modern marvel side by side. You got it. And from that deep dive into history, they also went somewhere that really nails the blend of old and new. Japan. Japan, yeah. Always fascinating. Definitely. The source describes it as this graceful dance between the ancient and the futuristic. Nice phrasing. Isn't it? You've got these ancient temples right next to neon skyscrapers. And it mentions how everything, gestures, gardens, even sharing a meal, felt touched by care and ceremony. That connects back to that laughing over hot soup detail, doesn't it? It does. It shows how they facilitate real cultural immersion, not just ticking boxes. Those intimate moments become the real souvenirs. Okay, let's switch gears completely. What about somewhere like Morocco? Morocco, described as pure magic, like stepping into a storybook. Wow. Storybook how? Well, picture winding souks, camel rides on golden dunes, starlit dinners out in the desert. Okay, yeah, I can picture that. The source says the country cast its spell, awakened the senses, touched the spirit. It shows STC curates experiences that are, visually stunning, but also deeply sensory, emotional, way beyond the usual tourist track. And that deep engagement carried through to other huge trips too, right? Like Egypt. Oh, absolutely. Egypt was framed as a journey into the cradle of civilization, a pilgrimage, really. Pyramids, pharaohs, the Nile, connecting with ancient memory. Incredible. And South Africa? South Africa sounded like a spectacular odyssey. Something that stirred the soul. Think about the contrast, the thunder of Victoria Falls, and then the quiet intensity of a lion's gaze on safari. Primal wonder. Just amazing scope. And they didn't stop there. South America. Right. Argentina and Brazil, Right. a vibrant celebration, the source says. Culture, nature, spirit,
So Buenos Aires. Buenos Aires, yeah. Soulful tango, elegant streets, amazing food, and then the Iguazu Falls. Just awe-inspiring, apparently. Waterfalls stretching beyond the horizon. It's almost overwhelming just hearing about it. It really is. And they covered so much more on land, too. Cuba, for instance. Oh, Cuba. What was the vibe there? Joyful immersion into rhythm and history. Think of classic cars, salsa nights, colonial charm. Sounds fantastic. And Panama. Panama City was about awe at the canal, that huge engineering marvel, but also the colonial history and the bustle. Jamaica. Irie vibes and island smiles. Reggae rhythms, Dunn's River Falls. Pure island experience. Okay. Mexico, yeah. Ancient pyramids and present joy. From Cancun's beaches to Chichen Itza's ruins, fiestas, Mayan stories. I mean, even closer to home, right? They didn't just do far-flung trips. That's right. They mentioned Chicago, art, architecture, and the bean. Exploring the skyline, museums, eating deep dish pizza. A classic. And even Atlantic City boardwalk breezes and casino lights. So really a commitment to all kinds of diverse experiences, making travel feel achievable and enriching. Okay, here's where it gets really interesting, I think. Beyond land adventures, they leaned into cruises, too. Yes, oceanic adventures. Described as more than travel, it's a floating celebration of life. A floating celebration. And the core idea was captured as where the ocean was our road and laughter our compass. That's beautiful, isn't it? And what's fascinating here is why cruising works so well for this group. Tell me more. Well, it lets seniors really unwind in comfort. Everything's taken care of, right? Delicious meals on board, entertainment, guided shore excursions, even wellness programs sometimes. It takes the stress out of the logistics. Exactly. It removes a lot of those hurdles that might put older travelers off, making global exploration genuinely accessible. And enjoyable. You can just picture it, can't you? Waking up somewhere totally new outside your cabin window. Right. Or laughing with friends under the stars on deck, dancing the night away at sea. It does sound like a floating festival of joy, as you said. And the destinations were just as varied as the land trips, really showing that same spirit of ageless exploration. Where did they sail? Oh, all over. The source mentions the Eastern Caribbean, the locks of the Panama Canal. Wow. The Mediterranean's ancient coasts, the icy wilderness of Alaska. Alaska. Incredible. Yeah. They basked on beaches in the Bahamas, explored pyramids in Mexico from the ship, wandered Iceland's fjords. But Iceland, too. And even stood in awe under the northern lights. Each cruise was this seamless blend of comfort, companionship, and curiosity, proving the ocean really can be a road to adventure. So what does this all mean when you pull it all together? Well, I think the source sums it up perfectly. Every STC journey, it's more than just a trip. Right. It's a shared memory. A new friendship, maybe a spark rekindled. It's about building a life that's rich in experience, not just stuff. That leads perfectly to that other great line from the source. Which one? We return home richer. Not in souvenirs, but in stories. Yes. That really resonates. It highlights a fundamental truth, doesn't it? Knowledge, information. Yeah. It's most valuable when it's not just abstract. When it's lived. Exactly. Applied and lived. It's one thing to read about the Great Wall, right? But to actually walk on those ancient stones. With friends. With friends, sharing the effort, the awe, feeling that history that transforms facts into lived experience. These shared narratives, these stories, that's the real wealth. That makes so much sense. This raises an important question, though, doesn't it? What can we all learn from STC's approach? About what specifically? About, well, defying those expectations about aging, about embracing lifelong active engagement and discovery. Their journeys are just such a powerful testament that a rich, adventurous life can absolutely continue. Indefinitely, perhaps. It really is inspiring. And it feels right to echo the Senior Tamil Center's own message here. Here's to more journeys ahead. Hear, hear. It's all about living fully, isn't it? That idea that the world is wide and our hearts are ready. Beautifully put. So as you, our listener, reflect on this deep dive, maybe consider this. Yeah. What new chapter are you ready to begin writing in your own story of wonder? எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருமுறை மறதி நோயை பற்றி உங்களுடன் அளவலாவதில் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். இன்று நான் எடுத்து வந்தது இந்த மறதி நோயை ஆரம்பத்தில் கண்டறிதலும்
அது பற்றிய தடுப்பதற்குள்ள இந்த விதி முறைகளையும் நாங்கள் சிறிது ஆராய்ந்து பார்க்கலாம் என்று நம்புகின்றேன். மறதி நோய் உங்களுக்கு தெரியும், முதியோர்களுக்கு வருவதால் முதியோர் மறதி நோய் என்று சொல்வார்கள். ஆரம்ப கட்டத்தில் பல காரணங்களுக்காக இவைகளை நாங்கள் கண்டுபிடித்தல் மிகவும் அவசியம். முதலில் இவர்களது குடும்பங்களுக்கும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை உருவாக்கவும் முதலிலே கண்டுபிடித்தால் அது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நோயை கண்டறிதல் அந்த கொஞ்சம் தெளிவாக அந்நோயை பற்றி அவர்களுக்கு ஒரு புரிதலையும் உண்டாக்குகின்றது. குடும்பங்களை பராமரிப்பவர்களுக்கும் அவர்களை பார்ப்பவர்க்கும் இந்த தகவல் மிகவும் உதவி புரிகிறது. இரண்டாவதாக, ஆரம்ப கட்ட அறிதலில் சிகிச்சை விருப்பங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறது. அவர்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்குதோ அந்த வாய்ப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நோயை தடுப்பதற்கு மருந்து இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே கொண்டு நடத்தலாமாக, அதாவது இண்டிபெண்டாக இருக்க அது உதவும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக, ஆரம்ப கட்டத்தில் இதை கண்டறிந்தால் எல்லா சுகாதார என்னென்ன நிலைகள் அதை சிறந்த முறையில் எப்படி அவைகளை பாவிக்கலாம் என்று பல சுகாதார பிரச்சனைகள் அவற்றை சந்திக்கிறதற்கு இவர்களுக்கு மிகவும் சுகமாக இருக்கும். இறுதியாக, ஆரம்ப கட்ட ஆதரவு சேவைகளை பெறுவதற்கென வாய்ப்புகள் எளிதாகவும் கனடாவில் மறதியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவிகள் பல்வேறு வளங்கள் உள்ளன. அவைகளை இவர்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இப்பொழுது நாங்கள் ஏன் இதை தடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம் என்றால், அதாவது சிலருக்கு ஒரு சிறு மாற்று கருத்துகள் இதை பற்றி இருக்கலாம். முதலாவதாக அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் முதியோராக வந்தவுடன் எங்களுக்கு இந்த கட்டாயமாக கொஞ்சம் மறதி வரும் என்று. ஆனால் அப்படி அல்ல. அதாவது எங்கள் மூளையில் இருக்கின்ற செல்ஸ், அதாவது துளிகளுக்கு பேர் நியூரான்ஸ் என்று சொல்வார்கள். அவது டேமேஜ் பண்ணப்பட்டாலும் பிறகு அதுகள் மீள நல்லாக வாரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நாங்கள் எவ்வளவுக்கு பாவிக்கிறோமோ அவ்வளவுக்கு டேமேஜ் ஆனாலும் அது திரும்ப அதை பாவிச்சு கொண்டிருந்தால் அது வரும். ஆகவே வயசு போனவர்களுக்கு மறதி வரும் என்றது அன்று எண்ணக்கூடாது. மறதி வந்தாலும் அதை சரி செய்யலாம். மற்றது, அடுத்ததாக சொல்வார்கள், எங்களுக்கு வேறு ஏதாலையும் கற்கிறது மிகவும் கஷ்டம் என்று. அப்படி இல்லை, கற்கிறது சுகமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதாவது கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கும். ஆனால் கட்டாயமாக அது நாங்கள் படித்து முடிக்கலாம். இன்னொரு லாங்குவேஜ், அதாவது இன்னொரு மொழியை பயில்வதில் எங்களுக்கு கஷ்டம் இருக்கின்றார்கள். அப்படி அல்ல, நாங்கள் கட்டாயம் அதுகளை படிக்கிறதுக்கு இயலும். ஆனால் சிறிது தாமதமாக தான், ஒரு இளமாக்களை விட நாங்கள் ஒரு சிறு தாமதமாக படிக்கலாம். இப்படியான பல இன்னும் ஒன்று சொல்வார்கள், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த மூளையில் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு. அப்படி வித்தியாசம் இருந்தாலும் அவர்களுடைய ட்ரைனிங் அதுகளை பொறுத்து தான் இருக்கும் ஒழிய, ஆனால் மற்ற ஃபங்க்ஷன் பண்ணுறதுல ஒரு வித்தியாசம் இல்லை. ஆகவே நாங்கள் இதனை இன்னும் ஒன்று சொல்வார்கள், ஒரு பக்கம்தான் இவருக்கு வேலை செய்து மற்ற பக்கம் வேலை செய்யலை. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயினில் ரெண்டு பக்கம் இருக்குது. லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயின் டீல்ஸ் வித் த லாங்குவேஜ், ரைட் சைடு டீல்ஸ் வித் த இமோஷன். அப்போ ரெண்டும் ஒன்றாத்தான் சேர்ந்து வேலை செய்கிறோடைய. ஒரு ஆள் ரைட் ஹேண்டா அவருக்கு லெஃப்ட் சைட் ஹேண்டு சொல்கிறது பிள்ளை. ஸோ இதுகள் நாங்கள்
சும்மா அந்த கருத்தில் கொள்வது. ஆகவே ஒன்று நாங்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்னவென்றால், எல்லோருக்கும் இந்த மூளை பாவிச்சால் அது இன்னும் கூட மெருகடைந்து கொண்டு போகுமே ஒழிய அது குறைந்து கொண்டு போகாது. வயசு வந்தாலும் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை பாவிக்கிறோமோ அந்தளவு தூரம் அது மெருகடைந்து கொண்டே போகும். அப்போ நாங்கள் இதை எப்படி தடுக்கலாம் என்று பார்த்தால், கடைசியாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இதுக்கு 5 தூண்கள் இருக்கின்றன. இந்த தூண்களில் முதலாவது தூணை சொன்னால் நாங்கள் அசைய வேண்டும். அதாவது அசைய வேண்டும் என்றால் எக்ஸசைஸ் கட்டாயமாக செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்றது ஒரு 30 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் செய்தால் நல்லது. ஒரு கிழமைக்கு 150 நிமிஷங்கள் செய்தால் மிகவும் நன்று. என்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவு என்னென்ன ஏழுமோ அந்த எக்ஸசைஸ் செய்து கொள்ளலாம். கதிரையில் இருந்து அசைந்து கொண்டிருக்கலாம். அப்போ ஒரு இடத்துல இருந்து பேசாமல் இருந்து இருக்கிறத விட டெலிவிஷன் பார்க்குற நேரத்தில் கூட கைகளை ஆட்டி விரல்களை ஆட்டி அப்படி எக்ஸசைஸ் செய்யலாம். நடக்கலாம். உங்களுடைய வாக்கர் பிடிச்சி கொண்டு நடக்கிற ஆட்கள் கூடி அதை பிடிச்சி கொண்டு செய்யலாம். அதோட வெளியில் ஏரோபிக் அண்ட் அனரோபிக், அதாவது இந்த ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்டு வெளியில் போயெல்லாம் செய்கிறது மிகவும் நல்லது. அப்போ முதலாவது தூண் நாங்கள் எவ்வளவு தூரம் எக்ஸசைஸ் செய்கிறோம் என்பதை பொறுத்தது. அடுத்தது டிஸ்கவர் என்று சொல்வார்கள். அது புதியவற்றை கண்டுபிடி. அதாவது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுதல், அதுதான் சொல்கிறது இந்த டிஸ்கவர்ன்னு சொல்கிறது. அப்போ நாங்கள் முதலாவதாக சொன்னால் அசைவு, ரெண்டாவதாக புதியதென ஏதாவது கற்றுக்கொள்ளுதல். அது என்னென்றாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கலாம், அல்லது பாட்டு படிக்கலாம், என்னமோ ஒன்று செய்து கொள்ளலாம், அல்லது டான்ஸ் ஆட பழகி கொள்ளலாம். அதுதான் டிஸ்கவர். மற்ற ரிலாக்ஸ், இது மிகவும் நாங்கள் அநேகமாக எங்கள் உடம்பை ரிலாக்ஸ்டாக வைத்து கொள்வதில்லை. ஆகவே குரூஷலாக நாங்கள் கட்டாயமாக இந்த மெமரி நல்லா இருக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு நல்ல ஒரு நித்திரை வேண்டும். அதாவது 7 to 9 மணி வரை நித்திரை வேணும். ஆக ரிலாக்ஸேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது எல்லாருக்கும் தேவை. அதோட இந்த மூளையை நன்றாக வைத்திருப்பதற்கும் இந்த ரிலாக்ஸேஷன் மிகவும் அவசியம். அடுத்தது நரிஷ்மெண்ட், அதாவது எங்களுடைய உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் எங்களுடைய உணவு மூலமாக கிடைக்க வேண்டும். ஆகவே அது இந்த நாட்களில் நாங்கள் என்ன மாதிரி என்ன சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு அறிவு இருந்தாலும் நாங்கள் வழக்கமாக அதை பாவித்து கொள்வதில் அவ்வளவு கவனம் எடுப்பதில்லை. ஹெல்த்தி ஃபுட்னு சொல்வார்கள். இப்படியான நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்கு நட்ஸ், அதாவது வித வகைகள், சீட்ஸ், அதாவது பாலிஷ் ரைஸை விட்டுட்டு அதாவது குத்தரிசி அப்படியான சாப்பாடுகள் சாப்பிட்றது மிகவும் நல்லது. அடுத்தது இந்த சுகர் கூடின சாப்பாடுகளையும் எண்ணெய் சாப்பாடுகளையும் மற்ற ப்ரோசஸ் ஃபுட்டுன்னு சொல்வார்கள், டிரான்ஸ்ஃபேட் போட்ட உணவுகளையும் சாப்பிடுவது கூடாது. அப்போ நாங்கள் இப்போ 4 இது படிச்சிட்டோம். அடுத்ததாவது 5வது கனெக்ஷன், அதாவது எப்படி நாங்கள் கனெக்ட் பண்ணோம், ஒருத்தரோட கனெக்ட் பண்ணுவதில் எப்படி இருப்பது என்பது. அதாவது நாங்கள் அந்த சிறு சிறு சங்கங்களுடன் சேர்ந்து நாங்கள் அவர்களுடன் பங்கு கொண்டு அதில் பங்கு பெற்றுவதில் எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வருது. அப்போ சங்கங்களில் சேர்ந்து நாங்கள் வாலண்டியராக வேலை செய்து அப்படி பெரும்பாலங்களை இதை சேர்த்து கொண்டால் இந்த இதுகளை எங்களுக்கு வர இந்த வருத்தங்களை குறைக்கலாம். ஆகவே நான் சொன்னது 5 இதுவும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால்
இதோ சொல்கின்றேன், தொண்டர்கள் தேவைப்படும் சங்கங்களில் அல்லது அமைப்புகளில் சேர்ந்து கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு செயற்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்கள். சிக்கலான மூளையை பாவிக்கும் விளையாட்டுகளுக்கு மூளையை பலப்படுத்துகின்றன. அதாவது மொனப்பொலி அப்படியான இதுகள் மிகவும் நன்று. வளமையாக பாவிக்காத கையை வச்சு அடுத்த கையால் எழுதுறது, நான் சொன்ன 2 பக்கத்தையும் நீங்கள் நன்றாக வளர்த்து கொள்ளுவீர்கள். தோட்டம் செய்ய வாருங்கள், அது மிகவும் நன்று. நடனம் கற்றுக்கொள்ளுங்கள். நடவுங்கள், வாசிக்க பழகுங்கள், பின்னி பழகுங்கள் 2 கையாலே, நிட்டிங். பழமொழி ஒன்றை கற்றுக்கொள்ளும், புதிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் மற்ற வாழ்நாள் முழுவதும் எதையாவது கற்றுக்கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு சுகமாக இருக்கும். இசைக்கருவி ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள், சங்கீதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இதுதான் நீங்கள் கற்றுக்கொண்டால் நாங்கள் வாழ்க்கையில் நல்ல வழியாக இருக்கலாம். மறதி நோய் வயது போன எல்லாரையும் பாதிப்பதில்லை. இது மூளை சம்பந்தப்பட்ட, இதில் வேறுபட்ட வகைகள் உண்டு. மறதி நோய் உள்ளவர்கள் தனிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன உணர்ச்சி தன்மைத்தன்கள் வாழ்நாள் அனுபவங்கள் உண்டு. அவர்களும் சமுதாயத்தில் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். இப்படியான தடுப்புகள் நீங்கள் கைக்கொண்டால். ஆகவே உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி, நீங்களும் எல்லோரும் உங்களுக்காகவும் இந்த விழிப்புணர்வை எடுத்து வாசித்து மற்றவர்களுக்கும் இதை பயன்படுத்தி நன்றாக வாழுங்கள் என்று, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.